அது ஒரு பயங்கரமான இரவு. அந்த இரவில் ஒரு பாழடைஞ்ச வீடு. அந்த வீட்டுக்குள்ள பல புதையல்கள் இருக்குன்னு நம்பி உள்ள போன ஒரு திருடன் அங்கே நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்து அரண்டு போய் நிற்கிறான். அவன் பின்னால் ஒரு சத்தம், அது கூட கருப்பான ஒரு உருவம். அந்த உருவம் பின்னால் நிற்கும் பொழுது இவனுக்குள்ள ஒரு நடுக்கமாக இருக்குது. அவன் திடீர்னு திரும்பி பார்க்குறான். ஆனால் அந்த உருவம் போயிடுச்சு. அங்கே என்ன நடக்குதுன்னு அவனுக்கு ஒன்றும் புரியலை. இந்த இடமே ரொம்ப மர்மமாக இருக்குது. சீக்கிரம் நாம் இங்கேருந்து போகணும் அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுதே அவன் பக்கத்தில் ஒரு உருவம் பயங்கரமாக நின்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவனுடைய உடல் தான் கிடச்சிது, அதுவும் ஊருக்கு வெளியில். இன்னும் எத்தனை நாள் தான் இதே மாதிரி நடக்குமோ தெரியலை. நானும் ஒவ்வொருத்தவர்கிட்டையும் சொல்கிறேன், இந்த ஊரில் அந்த பயங்கரமான வீட்டு பக்கம் யாரும் போகாதீங்க, அது உள்ள ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது அப்படின்னு நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன். ஆனாலும் யாருமே இதை கேட்குறதில்ல. இப்படி கேட்காம ஒவ்வொருத்தராக இந்த ஊரில் இன்னும் எத்தனை பேர் தான் சாக போகிறாங்களோ தெரியலை. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தான். பல நாட்களுக்கு முன்னால் அந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா, அட ஐயா, என்னையா சொல்கிறீங்க? அந்த பாலடைஞ்ச வீட்டு பக்கத்தில் இவ போனதுனால தான் இவர் இறந்துட்டாரா? அந்த வீட்டில் அப்படி என்னதாயா இருக்குது? அங்கே என்ன நடந்துச்சு? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ஐயா. அந்த பேய் அங்கே எப்படி தான் வந்துச்சு? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தம்பி, அந்த கதையை நான் உனக்கு சொல்றேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால லக்ஷ்மி அப்படின்ற ஒரு பொண்ணு இந்த ஊர்ல இருந்தா. அவ ரொம்பவுமே சுறுசுறுப்பானது. அவ எல்லார்கிட்டையும் அன்பா பழகுவா. விலங்குகள் கிட்டையும் சரி, மற்ற மனிதர்கள் கிட்டையும் சரி, ரொம்ப உரிமையோட நல்ல பழக்கம். அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீரென்று பஞ்சாயத்துல அவ மேல ஒரு திருட்டு பழைய சுமத்தி அவளை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவளுக்கு அந்த பாழடைஞ்ச பங்களா வீட்டை கொடுத்து அங்கேயே அவளை அடைச்சி வச்சுட்டாங்க. அப்பால இருந்து அவ இந்த ஊர் மேல ரொம்பவே கோவமா இருக்கா. அந்த பக்கம் யாரு போனாலும் அவங்கள சும்மா விட மாட்டோம். அதனால நம்ம ஊர்ல இருந்து அங்க யாருமே போறதில்ல. அவனுடைய கோபம் எப்ப குறையும்னு யாருக்குமே தெரியல. இது இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. இது அப்ப நடந்துச்சு.